இயக்க தலைவர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நாம் அழைக்கிறேன். இசை வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்த அனைவருக்கும் மாலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். கபி அண்ட் அபி சித்திரக்கண்கள் எங்களோட முதல் படைப்பான நனையாத மலையே இசை வெளியீட்டு விழாவுக்கு அழகப்பன் அவர்களையும் திரு புலமைப்பித்தன் அவர்களையும் வருக வருக என்று அழைக்கிறோம். கே சீனிவாசன், முத்துலிங்கம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். வி ஏ துரை, திரு அதிமதி அவர்களை வருக வருக என அழைக்கிறோம். பட்டியல் சேகர் அவர்களையும் நான் முத்துக்குமார் அவர்களையும் வருக வருக என அழைக்கிறோம். ஆர் சுந்தரராசன் சார் அவர்களையும் யுகபாரதி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். ஆர் வி உதயகுமார், சீர்காழி சிற்பி அனுமோகன், கானாபாலா மற்றும் வந்திருக்கின்ற அனைவர்களையும் கபி அண்ட் அபி சித்திரக்கண்கள் மூலமாக வருக வருக என்று அழைக்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களையும் வருக வருக என அழைக்கிறோம். மற்றும் நடிகர் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவர்களையும் ரசிகர்கள் அனைவர்களையும் கபி அண்ட் அபி சார்பில் வருக வருக என்று அழைக்கிறோம். வணக்கம். இந்த படத்தோட ஹீரோ அருண் பத்மநாபன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். தேங்க்யூ. ஸோ மியூசிக் அப்போ வந்துட்டு அதிகமான கிளாப்ஸ் கேட்டது வந்து எந்த இடத்துல அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்துட்டு இவரோட வாய்ஸ் கேட்டாலே வந்து எல்லாருக்கும் ஒரு புத்துணர்ச்சி வருது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு வெல்கம் காலா பாலா ஆன் டு தி ஸ்டேஜ். நிறைய படங்கள்ல வந்து இவரை பார்த்து நீங்க வந்துட்டு ரசிச்சிருப்பீங்க. இவரோட காமெடி வந்து பார்த்து சூப்பரா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. அதே மாதிரி இந்த ட்ரைலர்லயும் நான் ரொம்ப ரசிச்சிருந்தேன். ஸோ ஆக்டர் சங்கர் அவர்களையும் மேடைக்கு வைக்கிறேன். ஸோ இப்போ அறிவுமதி அவர்களை வந்துட்டு ஒரு சில வார்த்தைகள் பேசும். முதல்ல நிறுவனத்தின் பெயரை கபி அபி சித்திரக்கண்கள் என்று தமிழில் வைத்ததற்காக இந்த தயாரிப்பாளரையும் இயக்குனரையும் ஒரு தமிழ் பிள்ளை என்ற தளத்தில் தமிழ் தாயின் பிள்ளை என்ற உணர்வில் திரைப்பட உலகம் இதை முன்னெடுத்து இதை வழிமொழிந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும். புதிய புதிய வாழையடி வாழையாய் திரைப்பட உலகத்திற்குள்ளாக இன்றைக்கு மகேந்திர கணபதி, செழியன் இவர்கள் தங்களுடைய இயக்கத்திலும் தங்களுடைய தயாரிப்பிலும் நழையாத மனையே என்று நம்மையெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிற ஒரு மழைக்காலத்தில் நம்மை அழைத்து இந்த சௌந்தரியனின் இசைமழையில் நனைய வைத்த அந்த வாய்ப்புக்கு கூடியிருக்கிற உங்கள் அனைவரின் சார்பாகவும் இயக்குனருக்கும் மிகச்சிறந்த கவித்துவமாக ஒளிப்பதிவு செய்திருக்கிற ஒளிப்பதிவாளருக்கும் படத்தொகுப்பாளர்களுக்கும் இந்த படத்தில் பணிபுரிந்த அத்தனை வேர்வையாளர்களுக்கும் ஒரு உதவி இயக்குனராக வாழ்ந்தேன் என்ற தளத்தில் இவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை அள்ளித் தருகிறேன். மூத்த என்னுடைய வழிகாட்டுதலுக்குரிய அண்ணன் முத்துலிங்கம் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவருடைய நல்லாசிகளும் ஆர் சுந்தரராஜன் என்கின்ற ஒரு புதினமாக படங்களை திரைப்படத்துறையில் வெள்ளி விழாவை அள்ளி அள்ளி தந்த அவருடைய வாழ்த்துக்கள் எல்லாம் நமக்கு கிடைக்க இருக்கின்றன. இந்த தளத்தில் இன்றைக்கு இந்த புதிய இந்த விளைச்சலுக்கு வாழ்த்துறை வழங்க வந்திருக்கின்ற உங்கள் அனைவரின் சார்பாகவும் இந்த படக்குழுவினருக்கு என்னுடைய நன்றிகளை அள்ளித் தருகிறேன். சௌந்தரியன் என்கின்ற அந்த மருத நிலத்துக்காரன் தன்னுடைய ஒவ்வொரு மெட்டிலும் தன்னுடைய ஆளுமையை அந்த இசைஞானி இளையராஜா போகிற ஊருக்கெல்லாம் நானும் வருவேன் என்று சொல்லுகிற அளவிற்கு தன்னுடைய மெட்டுக்களை அவ்வளவு அழகாக அள்ளி தந்திருக்கிற அந்த அழகு ஒவ்வொரு மெட்டிலும் பார்த்திருக்கிறேன். அதில் அவர் பயன்படுத்துகிற அந்த இசைக்கருவியினுடைய ஆளுமைகள் நம்மை எங்கும் உறுத்தாமல்
நம்மை ஒரு வழவழப்பான பாறையில் வழிந்தோடுகிற அந்த அருவியைப் போலவே நம்மை நனைய வைக்கின்ற இசைக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இசை உலகில் என் சௌந்தரியனும் இருக்கிறார் என்பது நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவருக்கு மேலும் மேலும் சிறந்த வாய்ப்புகள் குவிய வாழ்த்துக்கள். அதே போலவே இந்த படத்தை எடுக்கிற அந்த தருணங்களில் பல இயற்கையான கவித்துவமான இடங்களுக்கு அந்த ஒளிப்பதிவாளரை அழைத்து போய் என்னுடைய மகேந்திரன் என்கின்ற அந்த உயிருக்கினிய இளவல் தன்னுடைய கவித்துவ ஆளுமைகளால் காட்சிப்படுத்த நினைத்த அந்த அழகுகளுக்கும் என் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். செந்தமிழ் தமிழ் திரைப்பட உலகத்தில் வாழ்ந்தது. அதே போலவே ஆங்கிலம் கலந்த தமிழும் உள்ளே வாழ்கிறது. நெல்லை தமிழ் வாழ்கிறது, தஞ்சை தமிழ் வாழ்ந்தது, கோவை தமிழ் வாழ்ந்தது. இப்போதுதான் மெல்ல மெல்ல மெட்ராஸ் என்கின்ற சென்னை தமிழ், கானா பாலா உள்ளிட்ட அந்த அடித்தள மக்களின் வலிகளை சுமந்த அந்த குரலுக்கும் திரைப்பட உலகம் கைபிடித்து விரல் நீட்டி அடைத்து வருகிறது என்பது அது தமிழுக்கு கிடைத்த மரியாதையாகத்தான் நான் நினைக்கிறேன். செந்தமிழுக்கு எந்த அளவுக்கு மரியாதை தருகிறோமோ அதை போலவே கானா பாடல்களுக்கும் மரியாதை தர வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை சமூக ஆய்வாளன் என்ற தளத்தில் நான் அதனையும் உள்வாங்கி கானா பாலாவிற்கும் என் கைக்குலுகளை தந்து இந்த படம் மிகச்சிறந்த வெற்றியடைய வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நனையாத மலை. சாரி சார், இந்த படத்தோட கேமராமேனை கூப்பிடுறதுக்கு வந்துட்டு நான் மிஸ் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப மன்னிக்கவும். ஸோ கீச்சாஸ் அவர்கள் கேமராமேனை வந்துட்டு அழைக்கிறேன். கிச்சாஸ் சார். இந்த நனையாத மலை வந்து நம்ம மகேந்திரன் அவர்கள் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு இன்விடேஷன் வைக்கும்போது கேட்டேன், என்னங்க செலவாச்சு பட்ஜெட்லாம் கேட்டேன். நீங்கள் பார்த்து சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொன்னார். படத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் உங்கள் பட்ஜெட் தெரியுது, ஒவ்வொரு இடத்துலையும் உங்கள் கலை நுணுக்கங்கள் தெரியுது, ஒவ்வொரு இடத்துலையும் உங்களோட வெற்றி தெரியுது. இந்த படம் உங்களோட வெற்றியை நிர்ணயிக்கும். அதாவது என்ன பார்க்காத என் தொழிலை பார் அப்படிங்கிற மாதிரி உங்கள் தொழிலை பார்த்தேன், நீங்கள் வெற்றி பெற்றுட்டீங்க. இந்த இடத்துலயே எனக்கு வந்து கைத்தட்டல் அதிகமாக வந்துச்சு. உங்கள் பாட்டுக்காக இருக்கட்டும், ட்ரெய்லருக்காக இருக்கட்டும். அதனால மகேந்திரன், நீங்கள் வெற்றி பெற்ற டைரக்டர். இந்த இடத்துலயே நிச்சயமா படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அது எந்த விதமான மாற்றுக்கிறது யாருக்குமே இருக்காது. அதே மாதிரி இந்த தயாரிப்பாளர் வந்து இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில இந்த அளவு செலவு பண்ணி மிக பிரம்மாண்டமா ஒரு படம் எடுக்கணும்னு வந்த அவரை இந்த அரங்கவே கை தட்டலாம். ஏன்னா அவருக்கு அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டானிக்கா இருக்கும். இந்த டானிக் அவருக்கு கண்டிப்பா தேவை. இன்னைக்கு தமிழ் படத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் இவர் மாதிரி ஒரு தயாரிப்பாளர் வந்தே தேரணும். ஏன்னா இன்னைக்கு வந்து பெரிய பெரிய படங்கள், பெரிய பெரிய நிறுவனங்கள் படம் எடுக்கிறத விட்டுட்டாங்க. இன்னைக்கு புதுசா தான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு ஊக்கத்தை தரணும். அதே மாதிரி இந்த திருட்டு சீடியை ஒழிக்கிறதுக்கு திரைத்துறை அத்தனையும் ஒத்து வரணும். ஒத்து வந்தா தான் தமிழ் திரைப்படம் நிச்சயமா வாழும். இன்னைக்கு கர்நாடகாவில் திருட்டு சீடி கிடையாது, ஆந்திராவில் திருட்டு சீடி கிடையாது, கேரளாவில் திருட்டு சீடி கிடையாது. சினிமாவிலே இருக்கிற நம்ம தமிழகம் இருக்கு வந்து திருட்டு சீடி முக்கியமா இருக்குது. இதை வந்து ஒவ்வொருத்தரும் இந்த இடத்துல வந்து ஒரு 10 பேர் இன்னைக்கு வந்து திருட்டு சீடி நாங்க பார்க்க மாட்டோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுங்க. அந்த ஒரு 10 பேர் இருந்தா போறோம், மிச்சம் எல்லாம் திருந்துகிட்டே வருவாங்க. நாட்டை நம்ம தான் திருத்தணும், நம்ம திருட்டு கொடுத்துடக்கூடாது. ஐயா அவர்கள்ட்ட பேசியிருக்கோம், சொன்னேன் வந்து என்னங்க விவசாயம் சொன்னாங்க. நான் சொன்னேன், என்னங்க விவசாயம் எல்லாம் நிலம் போட்டு விற்கிறாங்க, பார்க்க கூடாதானே, நம்ம என்னங்க செய்யறது? இன்னொரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சா 1 கிலோ அரிசி 1000 ரூபாய்க்கு விற்கும். வாங்கணும், வாங்கலைன்னா பசியோட இருக்கணும். ஏன்னா பிளாட் எல்லாம் இன்னைக்கு வந்து இடத்தெல்லாம் பிளாட் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நான் அவரை பேசிட்டு இருந்தோம். இந்த சிந்தனை எல்லா மக்களுக்கும் வேண்டும். நமது நாடு அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். அதே மாதிரி இந்த படத்துல ஹீரோ மிக அற்புதமா பண்ணியிருந்தார். அவர் வந்து மிக அற்புதமா பண்ணியிருந்தாரு. அவர் வந்து நிச்சயமா ஒரு பெரிய இடத்தை இந்த ஹீரோ பிடிப்பாரு அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். இந்த ஹீரோயினை வந்து ரொம்ப அழகா, முகபாவங்கள் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. அவங்க வந்திருக்காங்களா வரலையா தெரியல, ஆனா மிக அற்புதமா இருந்துச்சு. அதே மாதிரி 2வது ஹீரோயின் வந்திருக்காங்க, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அதாவது எல்லாமே மகேந்திரன் செலக்ஷன் பண்ணியிருக்காரு, யாரையுமே தப்பா பண்ணல அப்படிங்கிறது ஒரு எடுத்துக்காட்டு. இந்த படத்துல ஸ்பீடு மோகனுங்கிற ஃபைட் மாஸ்டர் சகோதரர் எடுத்திருக்காங்க, அவரும் ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காரு. ஏன்னா பார்க்கும்போது எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. ஒருத்தரை கூட டைரக்டர் தப்பா செலக்ட் பண்ணல, எல்லாமே நல்லா பண்ணிருக்காரு. எடிட்டர் ஜெயசங்கர், ஒவ்வொரு இடத்துலயும் அவர் எடிட்டிங் தெரியுது. ஜெயசங்கர், நான் அந்த இதை பார்த்த உடனே சொன்னேன், ஜெயசங்கர் எடிட் பண்ணாலே படம் பெருசா விறுவிறுப்பா இருக்கணும்.
ஒவ்வொரு சீன்லையும் அவர் அவ்வளவு அற்புதம் பண்ணியிருக்காரு. அந்த அன்பு சகோதரருக்கு எனது கைத்தட்டல உங்களது கைத்தட்டல இது பண்றேன். ஜெய்சங்கர் சார் எங்க இருக்காரு அப்படின்னு தெரியல, வந்திருந்தாரு. நீங்கெல்லாம் முன்னாடி வாங்க சார். அதே மாதிரி இதுல மிக பிரபலமான ஆர் சுந்தரராசன் சார் டைரக்டர் வந்திருக்காங்க. வெள்ளி விழா டைரக்டர் அப்படின்னா அவர் படம் தான், தொடர்ந்து வெள்ளி விழா. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய திறமைசாலி அவரு உங்களை வாழ்த்த வந்திருக்காரு. நிச்சயமா அவ்வளவு பெரிய ஆள்லாம் வாழ்த்தும் போது இந்த படம் நிச்சயமா வெற்றி பெறும். ஐயா முத்துலிங்கம் ஐயா அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய ஆளு, புரட்சி தலைவர் அவர்களுக்கெல்லாம் பாடல் எழுதின ஒரு மிகப்பெரிய அவர்லாம் அங்க வந்திருக்காங்க. அதே மாதிரி சௌந்தர்யன் இசையில ஒரு இளையராஜா அளவுக்கு அவர் நிச்சயமா வருவாரு அப்படிங்கிறது இந்த ஒவ்வொரு வரிகளும், ஒவ்வொரு எழுத்துகளும், ஒவ்வொரு இயக்கம் அவரோட ஆறாறுலாம் பார்க்கும்போது ரொம்ப பிரமாதமா இருக்குது. சௌந்தர்யன் சார், நீங்க மிகப்பெரிய மியூசிக் டைரக்டரா வருவீங்க, இருக்கீங்க. நீங்க மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர் தான். இன்னும் மிகப்பெரிய தமிழகமே உங்களை கொண்டாடுற அளவுக்கு உங்களை வரோம் அப்படிங்கிறதுல இது இருக்கு. ஐயா முத்துலிங்கம் ஐயா அவர்கள் வாழ்த்துனாங்க, சிறப்பா வாழ்த்துனாங்க. அவங்க எல்லாம் வாழ்த்துற கூட நம்ம என்ன வாழ்த்துவது அப்படிங்கிறது இல்லை. மிகப்பெரிய தயாரிப்பாளர் பட்டியல் சேகர் சார் இருக்காங்க. கிச்சாஸ் அவர்கள் மிகப்பெரிய கேமராமேன். ராஜ்கரன் படம்னா அவர் தான் இருப்பார். நான் கூட நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர்லாம் மிகப்பெரிய டெக்னீஷியன். பொதுவாக அந்த படம் வெற்றி பெறதுக்கு டெக்னீஷியன் அரணா எல்லாமே இருந்திருக்காங்க. நிச்சயமா இது படம் வெற்றி பெறும். வந்திருக்க பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் நான் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நீங்க எல்லாம் திருட்டு சீடிய ஒரு பத்திரிகையாளர்லாம் திருட்டு சீடியை எங்கேயாவது பிடிச்சா நீங்க பெருசா விளம்பரப்படுத்துங்க. ஒரு திருட்டு சீடி வித்தா, ஒரு திருட்டு சீடி வாங்கினா, அடுத்தவன் சொத்தை கொள்ளடிச்சு வாங்கினா என்ன அளவு பெரிய தண்டனையோ அந்த தண்டனையை நீங்க பத்திரிகையாளர் வெளியே கொண்டு வாங்க. ஏன்னா திரைத்துறை இன்னைக்கு இருக்கிற நிலைமையில உங்களால தான் முடியும். ஏன்னா அரசாங்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, மக்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, இன்னைக்கு திருட்டை கண்டுபிடிச்சு கொடுக்குறது நிச்சயமா பத்திரிகை தான். முன்னாடிலாம் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி கொலை பண்ணி ஆத்துல கட்டி விட்டு போயிடுவாங்க வாழைத்தண்டுல, கண்டே பிடிக்க முடியாது. இன்னைக்கு ஒரு கொலை பண்ணா யாருன்னு கொலை பண்ணி போலீஸ் கூட கண்டுபிடிக்க பத்திரிகை தான். ஏன்னா அந்த பத்திரிகை நீங்க இருக்கிறீங்க. நிச்சயமா இந்த திருட்டு சீடியை ஒழிக்கணும்னு முடிவு பண்ணுங்க. 16ஆம் தேதி தமிழ் திரைப்படம் சார்பாக மிகப்பெரிய ஒரு கூட்டம் போட்டிருக்கோம். எல்லாரும் கலந்துக்குங்க. 10 பேர் எனக்கு தெரிஞ்சு இந்த கூட்டத்துல ஒரு 10 பேர் நான் திருட்டு சீடியை பார்க்க மாட்டேன்னு குரல் கொடுக்கலாம். பார்க்கலாம். யாரும் பார்த்து சீடி பார்க்க மாட்டீங்க? உண்மையிலே சார் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஒரே ஒருத்தர் கூட திருட்டு சீடி பார்க்கலன்னா சரி, இந்த தமிழ் திரைப்படம் வளர்ந்துவாங்க. யாருமே முட்டாள் கிடையாது. எல்லாமே மிகப்பெரிய ஜாம்பவான்கள். படம் எடுக்கிற அத்தனை பேரும் மிகப்பெரிய ஜாம்பவான்கள். அவங்கள வளர விடாம அவங்க வாழ்க்கையை அழிக்கிறது இந்த திருட்டு சீடி விற்கிற திருட்டு பசங்க தான். அதை வாங்கக்கூடாது. முதல்ல நம்ம அடுத்தவன் பொருளை எப்படி திருடு வாங்க மாட்டோமோ, இன்னைக்கு இப்போ எவனோ செயினை எடுத்து கொண்டு போய் ஒரு மார்வாடி கடையில கொடுத்துறான். அந்த மார்வாடியை கூட பிடிக்கிறாங்க போலீஸ். ஏடா நீ வாங்கினா அப்படின்னு. அதே மாதிரி திருட்டு சீடி விற்கிறத குற்றம், அதை வாங்கி படம் பார்க்கறத குற்றம். ஏன்னா 2 கோடி ரூபாய் 3 கோடி ரூபாய் போட்டு ஒரு தயாரிப்பாளர் படம் எடுக்கிறாங்கன்னா அடுத்த நாளே 10 ரூபாய்க்கு ரோட்ல போட்டு சீடி விற்கிறாங்க. யார் அப்ப மட்டும் சொத்து யார் விற்கிறது? யாருக்குமே சம்மந்தம் இல்லாம ஒருத்தர் வித்துக்கிட்டு இருக்கான். அதனால இந்த திருட்டு சீடி வாக்கம் உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களெல்லாம் நான் ரொம்ப தூரத்துல இருந்தேன். ரொம்ப தூரத்துல நான் மறந்துட்டேன் ஆக்சுவலா ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணாங்க. உடனே வேகமா வண்டியை 140 கிலோமீட்டர் வேகத்துல வண்டியை இங்க விட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு ஒரு கஷ்டப்பட்டு வரமே அப்படின்னு நினைச்சேன். உங்களை பார்த்த உடனே மகிழ்ச்சியா இருந்துச்சு. திருட்டு சீடி பார்க்க மாட்டோம்னு நீங்க சொன்னீங்கல்ல, அது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. இந்த படம் வெற்றி பெற என் தாயையும் தமிழையும் வணங்கி வாழ்த்துகிறேன். வெல்க தமிழ், வாழ்க தமிழ். அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், அவங்க எனக்கு ரொம்ப க்ளோஸ். பத்திரிகைக்காரங்க என்னை பத்தி எப்போதுமே எழுத மாட்டாங்க. டைரக்டர் ஸ்டண்ட் மாஸ்டர் ஆபீஸ்க்கு வந்து இன்வைட் பண்ண வந்தாங்க. நான் ரொம்ப நல்லவர் நினைச்சேன். டைரக்டர் அவர் எவ்வளவு கட்ட ஸ்கிரீன்ல பார்த்த போதுதான் தெரிஞ்சது. புரியலையா? அது எப்படி சார் கதாநாயகத்தை பாறை மேல ஆட விட்டீங்க? எவ்வளவு வேதனை தெரியுமா? தரையில் ஆடுறதே கஷ்டம், பாறையில ஆட விட்டுருக்காரு. அடுத்தது எல்லாரையும் குடிக்க வச்சு பாடுறவர் காலமாலா, அவரை குடிக்க வச்சுட்டார். கரெக்டா? அது மாதிரி அதே மாதிரி ஒளிப்பதிவாளர் நான் பிகினிங்ல இருந்து நான் பார்த்தது அதுதான்.
அவரு பேனல் ஏற எப்படிதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். அண்ணே உங்களை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். எப்படி அந்த மலை மேல எல்லாம் கேமரா ஹேண்டில் பண்ணீங்க? நான் ரியலி பிகாஸ் என்னோட படம் கழுகு எடுக்கிறப்ப நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன். ஜிபி யூஸ் பண்ணீங்களா? எப்படி பண்ணீங்க? வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். அந்த பாறையில எல்லாம் ஜிபி அதுதான் கேட்டேன் நான். யூஸ் பண்றது அவ்வளவு ஈஸி இல்லை. அதே மாதிரி நிறைய அட்டைகள்லாம் இருக்கும் அந்த இடத்துல எல்லாம். நல்லா தச்சுட்டு பகல்ல எடுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இரவுல எடுத்த அட்டைகள் அதெல்லாம் பெரிய டிஸ்டன்ஸ். ஒளிப்பது வந்து மேக்ஸிமம் போச்சுதான் 5 ஆங்கிள் தான் எடுக்க முடியும். என்ன சார்? டோட்டல் டாப் பாட்டம் சைடு கீழே. பட் அன்னைக்கு இதுல கண்டென்ட்டோட எடுத்திருக்கீங்க. 6th டைமென்ஷன். ஆமா ரொம்ப அழகா இருந்தது. 6th டைமென்ஷன் கொண்டு வந்திருக்கீங்க கேமராவில். ஐ ரியலி லைக் இட். அப்புறம் எனக்கு சார் வந்து பார்த்தாலும் நான் கூட ஒரு சான்ஸ் கொடுப்பேன். நானும் கண்டினியூஸா படம் எடுத்துட்டு இருக்கேன். பட் அவங்க ரொம்ப பெரியவர், நம்மளால முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல. ரொம்ப சாமர்த்தியமா ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஐ கேன் ரியல் அப்ரிஷியேட். ஸோ டைரக்டர் ரொம்ப கோவம்னா நீங்க வேற வேற எடுத்துக்காதீங்க. இப்படி எல்லாம் பண்ணி வச்சிட்டீங்க. 2 ஹீரோயின் சொன்னாங்க, 1 ஹீரோயின் தான் வந்திருக்காங்க போல் இருக்கு. அது வந்து கரெக்டா கண்டுபிடிக்க முடியல. 2 பேரும் ஒரே ட்வின்ஸ் மாதிரி இருந்தாங்க. இவரு தாடி எடுத்துக்க பிறகு அழகா இருக்காரு ஹீரோ. சார் கொஞ்சம் காட்டுங்க. அவர் பாருங்க சிரிக்கிறப்போ சிறிய வயது மோகன்லால ஞாபகப்படுத்துறாரு. கரெக்டாங்க? அது இப்ப நல்லா இருக்கீங்க. தாடி வைக்காதீங்க நீங்க. ஏன்னா அப்புறம் மோகன்லால் இமிடேட் பண்ணுவீங்க. இன்வைட் பண்ணுங்க. அவரை இன்வைட் பண்ணுங்க. ஐயா புலமை பித்தன் அவர்கள் வந்திருக்காரு. ஸோ அவரோட வெல்கம் பண்றாங்க. நம்ம எல்லாருமே அப்ளோஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ மொத்தத்தில் படத்தை வந்து ஷார்ட்ஸ் கட் பண்றப்ப அவர் டைரக்டரும் டெக்னீஷியன்ஸ் எல்லாமே கதை என்னன்னு தெரியாத அளவுக்கு கட் பண்ணி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ அப்ப என்ன ஆகும்னா நமக்கு கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்க்கணும்னு தான் தோணும். தம்பி ஜாகவர்த்தகன் சொன்ன மாதிரி தயவு செஞ்சு பரிசு ஒழிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான், அது நம்ம வாங்கக்கூடாது. நீங்க நம்மளா நமக்கு நம்பாட்டி போங்க. உங்க வீட்டுல யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச பரிசு பார்த்த கூட பிரிச்சு கொடுத்துருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் வாங்கக்கூடாது. அதான் ஒரு படங்கள் வாங்கணும் அப்படின்னு சிடி வாங்கணும் டிவிடி வாங்கணும்னு போனீங்கன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள படத்தை மட்டும் வாங்குங்க. அது மாதிரி முடிவு எடுங்க. அது மாதிரி பாருங்க. ஏன்னா உண்மையில நம்ம பார்க்க முடியாது, தேட்டர் போட முடியுது இப்பெல்லாம். அது கூட ரீமேக் பண்ணி எல்லாம் வந்துருது. அது விடுங்க. ஸோ தயவு செஞ்சு நீங்க வாங்காதீங்க. இது ஒவ்வொரு மனிதனும் ஜாகவர்த்தகம் சண்டை போடுறது தான். ஆனா எல்லாரும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. தயவு செஞ்சு அதை மறந்துருக்கு. நீங்க அதான் ஒருத்தர் எது 10 பேரு தேட்டருக்கு போய் தரப்ப நம்மளாம் எங்க போய் ரோட்ல நிக்கிறது சார். கோடி கோடியா போட்டு படம் எடுக்கிறோம். அடுத்தது தயாரிப்பாளர் ரொம்ப தைரியக்காரர். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இவர் வந்து அவ்வளவு பெரிய மலை உச்சிக்கல்ல கேமராமேன் அனுப்பிச்சிருக்காருன்னா ஏதோ ஒரு சின்ன ஆபத்தா இருந்தா கூட அவருக்குள்ள போட்டுருவாங்க. இது எனக்கு நடந்தது. நான் போலீஸ் எல்லாம் கூப்பிட்டேன். உண்மை. அதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். ஒரு 270 அடி மேல கழுகு படத்துல வந்து கேமரா எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. நான் உடனே போலீஸ்க்கெல்லாம் போன் பண்ணி வர வச்சு வரமாட்டேன்ட்டாங்க. கீழே டைரக்டர் போலீஸ் வர வச்சுதான் இருக்கேன். யாரோ ஒருத்தர் சேர்த்து மாடு இருக்கேன் சார் நமக்கு. அதே இருந்தா பாத்தீங்களா? நீங்க ஏன் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணல? ரொம்ப ஆபத்தான இடத்துல எல்லாம் போய் எடுத்திருக்கீங்க சார். கேமராமேன் உங்களை திரும்பி பாராட்டுறேன். உங்களுதான்
அது 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 அனுபவம் அவங்களுக்கு தான் புரியும், பார்க்குறவங்களுக்கு தெரியுமா தெரியாதோ. அது அவ்வளோ கஷ்டமான ஆடுகள்லாம் போய் எடுத்திருக்காங்க. எனவே என் பேச்சை கேட்ட இவ்வளோ பொறுமையாக கேட்டவங்க எல்லாருக்கும் நன்றி. நிறைய பேர் பேச வந்திருக்காங்க, அவங்களுக்காக நான் நைஸாக ஒதுக்கிறேன். தேங்க்யூ. மேடையில் அமர்ந்திருக்கின்ற கலை உலக சான்றோர்களே, சாதனையாளர்களே, எதிரில் அமர்ந்திருக்கின்ற கலை உலக நண்பர்களே, அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். பசைக்கு மயங்காதவர்கள் எல்லாம், பசைக்குனா படத்துக்கு, பசைக்கு மயங்காதவர்கள் எல்லாம் இசைக்கு மயங்காமல் இருக்க முடியாது. இசையில் பல வகை உண்டு என்றாலும் படித்தவன் படிக்காதவன் அனைவரையும் தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய இசையாக இருப்பது இந்த திரை இசைதான். அதில் கொடிநாட்டி பறந்தவர்கள், கொடிகட்டி பறந்தவர்கள் பல இசையமைப்பாளர்கள் உண்டு. இன்றைக்கும் பலர் பறந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் வரிசையிலே இன்றைக்கு சவுந்தர் அவர்களும் இடம்பெற்று இந்த படத்தின் மூலம் புகழ்பெற்ற இசையமைப்பாளராக மீண்டும் வருவார் என்ற நம்பிக்கையை அவரை நான் வாழ்த்துகிறேன். உண்மையில பாட்டுகள்லாம் மிகச்சிறப்பாக இருந்தது. கேமரா சொன்னாங்க, கல்ல ஒற்றிக்கொள்ளலாம், அற்புதம் அற்புதம் என்று சொன்னார். கேமராவை முதல்ல சொல்லலாம். பாடல்கள் அற்புதம். இல்ல இல்ல, என் மனசுக்கு என்னமோ ஆச்சு, இல்ல எனக்கு என்னமோ ஆச்சு, மனசு எங்கோ போச்சுன்னு ஒரு பாட்டு என்னை மிகவும் கவர்ந்த பாட்டு. நம்ம அறிவுமதி எழுதிய பாடல். அதே போல நம்ம காணா பாடுற மாதிரி வரும், மனசு சரியில்லை மச்சான் மனசு சரியில்லை. அது அவர் எழுதுறதா வேற யாரும் எழுதுவா? நீங்க சீரழிச்சிருக்கா? வாழ்த்துக்கள், ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ரெண்டு பாட்டு, இன்னொரு பாட்டு ஒரு சோக பாட்டு ஒண்ணு, அந்த அதே அறிவுமதி எழுதின. அது என்ன பண்ணுது அறிவுமதி? இதயம் அது. இந்த மூன்று பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல்கள். இந்த கடைசியில வந்து கண்கள் தாளம் போடுது, அதுவும் நல்லா தான் இருந்தது. இருந்தாலும் அந்த மூன்று பாடல் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல். இசைக்கை, நம்ம சௌந்தரியனுக்கு இசைக்கை என்ற ஒரு பெயர் உண்டு. அவரே நல்ல பாடலாசிரியர், கவிஞர். ஆனால் இசை அவர் சிந்திரதி பூ படத்திலே அவர் தான் பாடுவதற்காக அந்த படம் ஓட்டுவது. அப்படி இருந்தோம் இசையை தொழிலாக கொண்ட பிறகு மற்ற பாடலாசிரியர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அறிவுரைகளை எழுத வைத்திருக்கிறார்கள். அது போல சில படங்களை எழுத வச்சாலும் அந்த படம் இந்த மாதிரி வரும்னு சொல்றேன், வருதோ வர தெரியாது. அதே போல அந்த எஸ் ஏ ராஜகுமார் அவரும் நல்ல சிறந்த பாடலாசிரியர். இசையை தொழிலாக கொண்ட பிறகு மற்ற பாடலாசிரியருக்கு வாய்ப்பு கொடுத்து கொண்டு இருக்கிறார். அதே போல அந்த இயக்குனர் KS கோபாலகிருஷ்ணன் எல்லாருக்கும் தெரியும். அவர் ஆரம்பத்தில் பாடலாசிரியர் தான். உடுமலை நாராயணனிடம் உதவியாளராக இருந்தார். அப்புறம் டைரக்டர் ஸ்ரீதரிடம் உதவியாளராக போனார். அவர் கதைவசனம் எழுதின முதல் படத்தில் கூட ஒரு பாட்டு எழுதினார். அதன் பிறகு இயக்குவதையே தொழிலாக கொண்ட பிறகு அந்த பாட்டு எழுதுவதை தொழிலாக கொண்டவர்களுக்கு மட்டும்தான் நான் வாய்ப்பை வழங்கினார். அப்படி வாய்ப்பு வழங்கப்பட்ட காரணத்தால் தான் அவர் முதல் இயக்கிய கற்பகம் படத்திற்கு கவிஞர் வாலி எல்லா பாடல்களையும் எழுதினார். அவர் தான் வாலி முதல் ஒரு படத்தில் எல்லா பாடல்களையும் எழுதினார் என்றால் கற்பகம் படம் தான் கோபாலகிருஷ்ணன் கொடுத்தது. அப்படிப்பட்ட நல்ல உள்ளம் படைத்தவர் நமது சௌந்தரியன் அவர்கள். அதே போல சுந்தரராஜன் அவர்லாம் வந்திருக்கிறார். ஜாக்குவார்த்தை அவர்லாம் சொன்னாரு. சுந்தரராஜன் கதை சொல்வதில் அற்புதமான ஒரு டைரக்டர். யாரிடத்துல உதவியாளராக சேராமலே வெற்றி பெற இயக்குநராக ஆனவர் அவர் கதை சொல்லும்போது ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த காலத்தில் தாதாபராசி அப்படித்தான் சொல்லுவார். குதிரை போறது மாதிரி சட்டம் கொடுக்கலாம் சொல்லுவார். அதற்கடுத்து TN பாலு நல்ல கதை சொல்லுவார். அப்புறம் பாலமுருகன், அன்னைக்கு யார் செல்வராஜா சொல்லுவாங்க. அதே போல கதை சொல்லியே எல்லாத்தையும் அசைத்தியவர் அவர். முதல் படம் பயணங்கள் முடிவதில்லை. அந்த அமைச்சர் நம்ம இல்ல கோயத்தில் பிறந்த அந்த அமைச்சர் நம்ம அரங்கநாயகம் குழந்தை வேலை என்கிட்ட கேட்டாங்க, படம் பார்த்துட்டு வரீங்களே அப்படின்ட்டு. என்னமோ இருக்கு ஒரு 4 வாரம் போகும் அப்படின்னு. அது பார்த்தா 400 நாள் ஓடிச்சு. அந்த அளவுக்கு அதுல அவரு படத்துல ஒரு 2 பாட்டு, எல்லா பாடல்களும் விட்டு நான் 2 பாட்டு எழுதினேன். முதல்ல நான் எழுதின பாட்டு ராகதீபம் ஏற்றும் நேரம் புயல் மழையோன்னு ஒரு பாட்டு. அடுத்து இன்னொரு பாட்டு மணி ஓசை கேட்டு எழுந்து நெஞ்சில் ஆசை கூடி இருந்துகிட்டே பாடுற மாதிரி பாட்டு. என்ன லாஜிக்கலா பாட்டு, இருமலா தியேட்டர்ல விற்காதுல நிறுத்திடுவாங்கல்ல, நல்லா பாடும்போது பாடுவாங்க.
அந்த லாஜிக்கு பார்க்காமலே எல்லாரும் அதை பாடும்போது அந்த பாட்டு வரும்போது இருமிக்கொண்டே பாடுற உணர்வு மாதிரி அந்த உணர்வு எங்களுக்கு இருந்தது எல்லாரும் எழுதினாங்கன்னா அதுதான் இந்த டைரக்டருடைய வெற்றிக்கு காரணம். அற்புதமாக அந்த பாட்டை பிக்சரைஸ் பண்ணியிருந்தார், ரொம்ப அருமையா இருந்தது. அதே போல இந்த படம் மகேந்திர கணபதி, உண்மையிலே இந்த படம் அவருக்கு வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று மனதார நான் வாழ்த்துகிறேன். அற்புதமாக பாடல்களை எல்லாம் பார்க்கும்போது படத்தை அற்புதமாக செய்திருப்பார், செய்து அதெல்லாம் முடிஞ்சிச்சு. சில படம் செய்திருப்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே சௌந்தர்யம் இசையமைத்து இந்த படம் பாடல்களும் பிரபலமாக ஆகி படமும் வெற்றி படமாக ஆகியதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க மகேந்திர கணபதி, வாழ்க சௌந்தர்யம். அவரை வாழ்கன்னு சொல்றது அடுத்த படத்துக்கெல்லாம் எங்களை கூப்பிடுறதுக்காக. நனையாத மழையே, மழை நனைவதென்று நம்மை நினைக்கும். நனையாத மழையே என்று எதை குறிப்பிடுகிறார்? அது உருவகமாக சொல்லி இருக்கிறார் என்று கருதுகிறேன். எனக்கு அதனுடைய பொருள் விளங்கவில்லை. நனைகின்ற மழையிலே நான் அங்கிருந்து மயிலாப்பூரில் இருந்து புறப்பட்டு வந்திருக்கிறேன். நனையாத மழைக்கு வந்திருக்கிறேன். மேடையிலே வீட்டிருக்கிற அருமை தோழர்களே, முன்னாலே அமர்ந்திருக்கிற ரசிக பெருமக்களே, தாய்மார்களே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தமிழ் நெஞ்சு கனிந்த நன்றி அறிதலை, நன்றி கலந்த வணக்கத்தை பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் முத்துலிங்கத்தை காட்டிலும் கொஞ்சம் உயரமானவன் என்று நினைக்கிறேன். காரணம், மைக்கை கொஞ்சம் அதிகமாக உயர்த்தி வைக்க வேண்டியதாக இருக்கிறது. அந்த வகையிலேதான் நான் உயரமானவன். எனக்கு முன்னாலே பேசிய கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் நம்முடைய சுந்தரராஜன் எங்க ஊருக்காரர். கோயம்புத்தூருக்கு ஒரு மாதத்திற்கு போகவில்லை என்றால் இவரோடு ஒரு மணி நேரம் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தால் 2 மாதம் கோயம்புத்தூரில் இருந்ததை போல அனுபவம் ஏற்படும். அப்படிப்பட்ட நண்பர். அவருடைய படத்திலே மணியோசை கேட்டு எழுந்து என்ற பாடலை நான் அடிக்கடி விரும்பி கேட்பேன். அது எனக்கு மிகவும் பிடித்த பாட்டு. அது மாத்திரமாக அதை பாடிய விதம் இருக்கிறதே, பாலு எஸ்பி பாலசுப்ரமணியம் நடித்துக் கொண்டே பாடினார். அதான் இதிலே மிக அற்புதம். எஸ்பி பாலசுப்ரமணியம் என்னுடைய பாட்டின் மூலமாக அறிமுகமானவர். 1000 நிலவே வா என்கிற பாட்டை நான் எழுதிய பாட்டைத்தான் அவர் முதலில் பாடினார். நான் திரையுலகத்திற்கு வந்து 48 ஆண்டுகள் ஆகின்றன. எனக்கு இப்போது 79 வயது முடிந்திருக்கிறது. 48 ஆண்டுகளுக்கு முன்னாலே நான் யார் என்று நாட்டுக்கும் தெரியாது, ஊருக்கும் தெரியாது. ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மூலமாக குடியிருந்து கோயில் படத்தில் நான் யார் நான் யார் நீ யார் நானும் தெரிந்தவர் யார் யார் என்ற பாடலை எழுதினேன். அதன் மூலமாக அவரோடு 22 ஆண்டு காலம் நிழல் போல வாழ்கிற வாய்ப்பை பெற்றேன். அதை நான் என்னுடைய வாழ்நாளுடைய பெரிய பெருமையாக நான் கருதுகிறேன். அதற்கு இணையாக எந்த பெருமையும் என்னால் சொல்ல முடியவில்லை. காலம் செல்ல செல்ல எனக்கு அதிகமான பாடல் எழுத வேண்டும் என்கிற இடத்தை அவர் எனக்கு கொடுத்தார். நம்முடைய சௌந்தர்யன் எனக்கு தொலைபேசியில் இப்போது தொடர்பு கொண்டார். நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்றேன். ஒரு நண்பர் காரிலே போய்க் கொண்டிருந்தார். இன்னொருவர் பாதசாரியாக நடந்து போய்க் கொண்டிருந்தார். நடந்து போய்க் கொண்டிருக்கிறதை பார்த்து, ஏன் நடந்து போகிறீர்கள், என்னுடைய வண்டிகளை ஏறிக்கொள்ளலாம் என்றார். இல்லை, நான் கொஞ்சம் அவசரமாக செல்ல வேண்டும்.
என்றார். அப்படியானால் காரைக்காட்டிலிருந்து நடந்து போனால் வேகமாக போய் சேரலாம். நான் மயிலாப்பூரை விட்டு புறப்பட்டு 1.25 மணி நேரம் ஆகிவிட்டது. என்னடா இவன் திமிர் இவ்வளவு தாமதமாக வருகிறாரே என்று யாரும் தயவு செய்து கருத வேண்டாம். எனக்கு எந்த மதமும் இல்லை, தாமதமும் இல்லை. நான் திரையுலகம் கொஞ்சம் திசை மாறி போயிருப்பதாக நினைத்து வருத்தப்படுகிறேன். திரையுலகம் என்பது ஒரு நல்ல மீடியா, நல்ல ஊடகம். அது சமுதாயத்தை செம்மைப்படுத்துவதற்கு, பதப்படுத்துவதற்கு, முன்னேற்ற பாதைகளை இட்டுச் செல்வதற்கு இந்த துறை பயன்பட வேண்டும். பெரும்பாலும் புரட்சித் தலைவர் நடித்த படங்கள் எல்லாமே நாட்டை, சமுதாயத்தை மிக உயர்ந்த நிலைக்கு இட்டுச் செல்வதற்கான படங்களாக இருக்கும். இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, காற்றில் நல்ல கருத்துக்களை விதைத்து தமிழகத்தின் ஒவ்வொரு ரசிகர்களின் என்று சொல்லக்கூடாது, ஒவ்வொரு மக்களின் இதயங்களில் குடிகொண்டிருக்கும் ஐயா புலவர் அவர்களே, ஐயா முத்துலிங்கம் அவர்களே, வளர்ந்த கவிஞர்கள், வளர்ந்து கொண்டிருக்கிற இளம் கவிஞர்கள், பாடலாசிரியர்கள், இவர்களுக்கெல்லாம் ஏணியாக இருந்து அதனால் அன்பு அண்ணன் என்று அழைக்கப்படும் அண்ணன் அறிவுமதி அவர்களே, வளர்ந்து வரும் பாடலாசிரியர் சீர்காழி சிற்பி அவர்களே, இந்த படத்தின் உதிப்படிவாதல் கிச்சாஸ் அவர்களே, எடிட்டர் நண்பர் ஜெய்சங்கர் அவர்களே, மற்றும் இந்த படத்தின் ஹீரோ அவர்களே, மக்கள் பாடகர், மூலை முக்கட்டுகளெல்லாம் கலக்கி கொண்டிருக்கும் மக்கள் பாடகர் கானா பாலா அவர்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக என்னையும் ஒரு இசையமைப்பாளராக ஏற்று நிறைய பேர் வந்திருக்கின்றீர்கள். எனது உயிருக்கு மேலான ரசிகர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிதான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தின் இயக்குனர் புதியவர் என்று சொல்லவே முடியாது. இதற்கு முன்னதாக 2-3 படங்களை இயக்கியதை போல் ஒரு தெளிவு, உன்னதம் அந்த படத்தில் நீங்களே பார்த்திருக்கின்றீர்கள். அதேபோல் என்னை வேலை வாங்கிய பொழுது, மெட்டுக்களை எடுத்த பொழுது, ஒவ்வொரு மெட்டுக்களும் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்ட விதத்தில் மெட்டுக்களை தேர்ந்தெடுத்தார்கள். அதேபோல் மெட்டுக்கள் மட்டுமன்றி பாடல்களிலும் ஒவ்வொரு வரியிலும் கவனம் செலுத்தினார்கள். பல பாடல்களை எழுதுகின்ற பொழுது என் கூட இயக்குனர் அவர்கள் இல்லை, ஊனிலேயே பேசுவார்கள். சொல்லுவேன், திருத்தம் நிறைய சொல்ல மாட்டார்கள். நன்றாக இருந்தால் ஓகே, இல்லாவிடில் அந்த வரியை மட்டும் மாற்றிக்கொள்ளுங்கள் என்பார்கள். அவ்வளவு ஃப்ரீடம் எனக்கு கொடுத்து அந்த பாடல்களை வாங்கினார்கள். இங்கே பாடல் வரிகள் வந்த விதத்தை பற்றி நான் ஒரு நிமிடம் சொல்ல வேண்டும். அண்ணன் அறிவுமதி அவர்களிடம் ஒரு பாடலை கொடுத்தேன். அந்த பாடல் ஐயா முத்துலிங்கம் அவர்களுக்கு பிடித்தமான பாடல் என்று சொன்னார்கள். அந்த பாடலை எழுதி எனக்கு கொடுத்து விட்டார்கள். பதிவும் ஆகிவிட்டது. கடைசியாக பாடகி வந்து பாட வேண்டும்.
பாடல் என்னவென்றால், எனக்கு என்னவோ ஆச்சு, என் மனசு எங்கோ போச்சு, நீதாய மூச்சு, இந்த உலகமே நீயாய் ஆச்சு. இப்படி பாடலை எழுதி கொடுத்தார்கள். கொடுத்துவிட்டு பதிவுக்கு முன்னதாக, பாடகி பாடுவதற்கு முன்னதாக அறிவுமதி அண்ணன் ஒன்று சொன்னார்கள். என்னவென்றால், 4வது வரியில் இந்த என்ற இடத்தில் இன்னொரு வார்த்தையை தருகிறேன், அதை போட்டுக் கொள்கிறீர்களா என்றார்கள். என்னவென்று கேட்டேன். பென்சிலால் எழுதி அனுப்பியிருந்தார்கள். அந்த இந்த என்ற இடத்தில் மொத்த என்ற வார்த்தையை புகுத்தியிருந்தார்கள். நான் நினைத்தேன், இந்த என்பது ஒரு துணை வார்த்தை. இந்த, அந்த, அட இப்படியெல்லாம் நிறைய பாடல்களில் வருகின்றது, ஹிட் ஆகி கொண்டு இருக்கின்றது. இதை ஏன் வார்த்தை சொல்லுகிறார்கள்? பாடி பார்க்கலாம் என்று பாடி பார்த்தேன். எனக்கு என்னவோ ஆச்சு, என் மனசு எங்கோ போச்சு, நீதாய மூச்சு, மொத்த உலகமே நீயாயாச்சு. இந்த என்ற வார்த்தைக்கும் மொத்த என்ற வார்த்தைக்கும் எவ்வளவு ஒரு நேர்த்தி, அழகு பார்த்தீர்களா? இவர்கள்தான் கவிஞர்கள். இப்பொழுதும் கவிஞர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரி அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவிற்கு திரைப்பட குழுவினர் அழைப்பேற்று வருகை தந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் வருக வருகென என் சார்பாக மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றேன். இணை தயாரிப்பாளர்கள் சூலூர் செழியன், வேலு சார், ஆறுமுகம் சார் அவங்களுடைய இணை தயாரிப்பில் தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனராக டபுள் 2 ஆக்ஷனில் வந்திருக்காரு மகேந்திர கணபதி சார், அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக சிறந்த இசையமைப்பாளர் என்னுடைய அண்ணன் சௌந்தரண்ணன் அவர்களுக்கும் மற்றும் நடன மாஸ்டர்ஸ் தினேஷ் மாஸ்டருக்கும் சங்கர் மாஸ்டருக்கும், அதற்கும் மேலாக ஒளிப்பதிவாளர் கிச்சா சாருக்கும் மற்றும் எடிட்டர் ஜெய்சங்கர் சார், இந்த திரைப்படத்தில் பாடல்களை எழுதியிருக்கின்ற என அண்ணன் அறிவுமதி அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் அண்ணன் நா முத்துக்குமார் அண்ணன் அவர்களுக்கும், நான் பாடிய பாடலை எழுதிய சீர்காழி சிற்பி அண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விஷுவெல்லாம் பார்த்தேன், எனக்கு ஏதோ டீசரோ அந்த பாடல் பார்த்த மாதிரியே அந்த ஃபீலே இல்லை, ரியலாக படம் பார்த்த மாதிரியே இருந்தது. ஏன்னா ஹீரோயினும் ஹீரோவும் நல்லா லிப் மூமெண்ட்லாம் பயங்கரமாக கொடுத்துருந்தாங்க. அதுலேயே அவங்களுடைய இன்வால்மெண்ட் தெரியுது. மற்றபடி அவங்க எல்லா சீனும் பாடல் காட்சிகளுக்கே பட்டியல் சேகர் சார் சொன்ன மாதிரி பாடல் காட்சிகளுக்கே பாறைகள்லாம் எடுத்துன்னு போய்கிறாரு. படத்தில் உண்மையாக பார்த்தா கத்தி குத்தி கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு எல்லாம் உயிருக்கு ஆபத்தான இருக்கக்கூடிய இடங்கள் தான். அந்த மாதிரி இடங்கள்ல ஷூட்டிங் எடுத்துருக்காங்க. அது ஹீரோயினும் ஹீரோவும் நல்லா ஒத்துழைச்சிருக்காங்க. மற்றபடி இந்த திரைப்படத்தில் பணியாற்றிய அத்தனை டெக்னீஷியன்ஸுக்கும் அந்த நேரத்தில் நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ சௌந்தர்யன் சார் சொல்கிறப்போ காதல் தோல்வி பாடல் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இங்கே பார்த்தா எனக்கு நிறைய கவிஞர்கள் புலவர்கள் போயிட்டாங்க. நீ பார்த்தீங்கன்னா ஐயா புலமை பித்தனை ஐயா, முத்துலிங்க அண்ணன் மற்றும் அறிவுமதி நிறைய பேர் பயமாக இருக்குது. ஏன்னா எல்லா சந்தத்துக்கு அவங்க எழுதுகிற வரியெல்லாம் பார்த்தா பயமாக இருக்குது. ஏன்னா நானும் இளங்கலை யூஜி படிக்கிறப்போ தமிழ் லிட்ரேச்சர் எடுத்துக்கலாம், இல்லை ப்ராக்டிக்கல்லாம் கிடையாது, தவகளை அறுக்கணும், இப்போ மரத்தை அறுக்கணும் அப்படிலாம் கிடையாது நினச்சிருந்தேன் நான். ஆனால் இங்கே இந்த பாடல் சந்தத்துக்கு எழுதின வரியெல்லாம் பார்த்தா பயமாக இருக்குது. நான் நினச்சேன் சரி இந்த கொஞ்சம் அவங்க முதியவர்கள் விட்டுட்டு போயிடுவாங்க போல இது, நம்மளுக்கு சின்ன பசங்களுக்கெல்லாம் பாட்டு எழுதுனேன் அப்படின்னு நினச்சா பயங்கரமாக எல்லாமே கூட்டமாக சேர்ந்து இங்கே அட்டாக் பண்ணுறாங்க நம்மளை. பயமாக இருக்குது நம்ம என்ன இந்த பாட்டு எழுதிட்டு. ஆமாம், பாடெல்லாம் என்னைக்கே எழுதின பாட்டு புலமை பத்தின சொல்ல 48 வருஷம் என்னுடைய சர்வீஸ், என்னைக்கே எழுதின பாடெல்லாம் இன்றைக்கி
மனப்பாடமாக சொல்கிறாரு. அதில் வந்து அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து இன்வால்மெண்ட் இருக்குது. நானும் நிறைய பாடல் வந்து இப்போல்லாம் எழுதுறதே கிடையாது, எல்லாத்தையும் குறைச்சிட்டேன் பாடல் எழுதுறதுக்கெல்லாம். ஏன்னா நிறைய பாடல் ஆசிரியர்கள் வந்து இளம் பாடல் ஆசிரியர் இருக்காங்க, முதியோர்களும் இதில் வந்து மொத்தமாக கொத்தாக எழுதுறாங்க பாட்டு, 5 பாட்டு ஒரு படத்தில் அப்படியே கொடுங்க மொத்தமாக நான் எழுதிடுறேன். ஏன்னா அவங்களுக்கு சீனியாரிட்டி இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் காட்டுறாங்க. இந்த படம் நான் தான் ஹிட் பண்ணி கொடுத்துக்கிறேன், இவ்வளோ பாட்டு எழுதிக்கிறேன்னா புதுசாக வர இயக்குனர் இசையமைப்பாளர்லாம் பயந்துறாங்க. சரி ஒரு மொத்தம் 5 பாட்டில் 4 அவங்களுக்கு குத்துரும், மீதி யாருன்னா ஒருத்தருக்கு தட்டி விடும் அப்படின்ற மாதிரி அவங்களாம் எழுதுறதை பார்த்தா பயமாக இருக்குது. அதில் நான் வந்து பாடல் எழுதுவதை இப்போ வந்து குறைச்சின்னு இருக்கிறேன். ரெண்டாவது ரீமிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பழைய பாடலில் வந்து நம்ம வந்து எழுதிக்கலாம், இவங்க எழுதி ஹிட் பண்ண பாட்டு தானே, அந்த பாடலே நம்ம திருடி அதில் டியூனை போட்டு எழுதிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நல்ல பாடல், கட்டி பிடிக்கிற மாதிரி சீனு, வேறு எங்கன்னா எடுக்கிற மாதிரி சீன்லாம் இவங்க எடுத்துக்கிறாங்க. நம்மளுக்கு வந்து கொடுக்குற பாட்டெல்லாம் லவ் ஃபெயிலியர், பொண்ணுங்க கிட்ட வருமா லவ் ஃபெயிலியர் பாட்டா நான் பாடலாம், யாரும் கிட்ட வர பொறுத்து கிடையாது. ஏன்னா பார்த்து நீங்கள் சீன்லேயே பார்த்துருப்பீங்க, எல்லாம் முரத்தில் அடிக்கிற மாதிரி தொடப்பு கட்டில் தேடுற மாதிரி இல்லாமல் இந்த பாட்டெலாம் நம்ம கையில் கட்டி விடுறாங்க. அட்லீஸ்ட் இந்த படத்தில் பாடல் வாய்ப்பு இல்லைன்னா கூட எழுதுவதற்கு வந்து வாய்ப்பு தரணும். எழுதுகிற பாட்டும் பார்த்து ஒயின் ஷாப்பில் இருக்கிற பாட்டு, குடிக்கிற பாட்டு, எனக்கு வந்து குடி பழகமே கிடையாது. சொன்ன மாதிரி அந்த பாட்டிலே கையில் குத்துட்டாங்க, ஒரிஜினலே சரக்கு பாட்டிலே கையில் குத்துட்டாங்க. அதை வேற நம்ம பாதுகாத்தணும். ஏன்னா 4-5 பேர் கூட செஞ்சோன்னா வாங்கி குஷ்டானா இல்லை, அது வேற கண்டினியூட்டி கேட்பாங்க. என்ன சார் ஃபுல்லாக இருந்தது போன சீனில் பாதி காணனா, அதை வேற பாதுகாத்துன்னு பயங்கர பயமாக இருந்தது. ஆனால் ஒன்றில் மட்டும் குறியாக இருக்கிறாங்க, லேபிள் மட்டும் காட்டாதீங்க சார், கம்பெனி விளம்பரம், அது என்ன பீரோ பிராந்திய லேபிளை மட்டும் காட்டாதீங்கன்றாங்க. அதையும் காட்டக்கூடாது, சீன்லையும் கான்சன்ட்ரேட் பண்ணி நடிக்கணும். தினேஷ் மாஸ்டர்கிட்ட நான் சொன்னேன், மாஸ்டர் முடிஞ்சவளுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்ட்டு. இதே போன்று செம மழை நேரம் தான், நனையாத மழை படம் பேர். ஆனால் சீன் ஏற்றப்ப சரியான மழை. அந்த மழை வந்து தீபாவளிக்கு முன்னால் வந்து கடந்த வருடம் எடுத்தாங்க. ஒரு வருஷமாக நான் அவர் சந்திச்சு நிற்கிறேன். தயாரிப்பாளர் இயக்குனர் சார் நான் வந்து ரொம்ப அது சூப்பர் குட். அந்த தேட்டரில் வந்து அங்கே மேலே பர்மனெண்ட்டாக அவருக்கு ஒரு ரூம் இருக்குது. எப்படி ஒரு நம்ம லாட்ஜெலாம் போனால் ரூம் கொடுப்பாங்க பர்மனெண்ட்டாக ஒதுக்கி, அந்த மாதிரி அவருக்கு ரூம் கொடுத்துட்டாங்க. அங்கே இருக்கிறாரு. அவருடைய நேட்டிவிட்டி அவர் தொழிலை கரெக்டாக செய்யிட்டார். நான் ஃபுல்லாக கோயம்புத்தூரே சுற்றி காட்டிக்கிறார் இல்லை, அதில் வந்து எல்லாருக்கும் அதில் மாறவே இல்லை அவர். ஆகையால் நிறைய பாடல் பாடணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது. இங்கே என்னை கூப்பிட்றப்போ வர்ணிச்சுலாம் தயவுசெய்து சொல்லாதீங்க, ஏன்னா பயமாக இருக்குது. நானே ஒரு 1000 பாட்டு நான் கிராஸ் பண்ணேன், இப்போ தான் ஒரு 300 பாட்டு கிட்டே நெருங்கி இருக்கிறேன். நீங்கள் வர்ணிக்க ரொம்ப கம்மியாகுது. இந்த மாதம் போல பாட்டே வரல. அடுத்த மாதமாக மார்கழி மாதம், அது பீட மாதம், அப்போ யாரும் கூட போகிறதில்ல. இது போல் ஒரு சூழ்நிலை இருக்குது. அதில் ஏதோ என்னையும் பேர் விட்டு கூப்பிட்டா பிரச்சனை கிடையாது. இதனால தான் நானாக பண்ணிட்டேன். இந்த படத்தில் பாடின பாட்டு வந்து சமுத்திரமா வாழ்ந்தவன் சொம்புக்குள்ள அடங்கிட்டேன், கேள்விக்குரிய மடங்கிட்டேன், மீள முடியல, பூவை போல கசக்கிட்டா, அன்னார கிழிச்சிட்டா, பஞ்சராகி நிக்கிறேன் நான் பாதி வழியில, காதல் செஞ்சது பாவம்மா, காயம் பட்டது நானம்மா, கழட்டி விட்டது ஏனம்மா ஒன்னும் புரியல, பூத்து வந்த காதல பொசுக்கிட்டால நெருப்புல, மனசு தவிக்கும் தவிப்பத்தான் சொல்ல தெரியல, என் கால் கொலுசுல தொலைஞ்சவன், கண்ணசைவில விழுந்தவன், கடுகளவும் சிரிக்கிறத மறந்து புட்டேண்டா மச்சி, மறந்து புட்டேண்டா, மனசு சரியில்லை மச்சா, மனசு சரியில்லை, தாங்க முடியல, என்னால தூங்க முடியல, போத்தி படுத்து பாக்குற, ஊத்தி படுத்து பாக்குற, நேத்து நடந்த காயம்தான் இன்னும் ஆறல. இந்த பாடெல்லாம் பாடி வீட்டிலே தூங்க முடியல. நம்ம வாழ்க்கையில நிஜமா நந்துருமா? பயமாவே இருக்குது. இன்னைக்கு ஒரு வேளை பரவாயில்ல, நான் வேற நிகழ்ச்சிக்காக வந்து சொல்றதுக்காக பயமா, வெளியூர் போறேன், பத்திரிக்கை எழுதுறாங்க வெளியூருக்கு போயிட்டாரு, அதுக்கப்புறம் வேற யாருன்னா வாய்ப்பு கிடைக்கும். அதனால லோக்கல்ல எங்கே போறேன்னா சொல்லி என்ன பயமா இருக்குது. எந்த நேரத்தில் சினிமா என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாது. அதனால் வந்து இந்த மாதிரி பாடல் வந்து பாடுறதுக்கு கஷ்டம். நிஜ வாழ்க்கையில் நடக்கிறது அப்படியே புட்டு எழுதுறாங்க, பயமாக இருக்குது. நிஜ வாழ்க்கையில் எனக்கு என்ன நடக்கும் ஃபீல்ன்ற மாதிரி. ஆகையால் மீண்டும் ஒரு முறை சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும், பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் மற்றும் எங்களுடைய அன்பு அழைப்பினை ஏற்று இந்த மழை நேரம் கூட பார்க்காத இங்கே வந்திருக்கின்ற ரசிகர்கள், டைரக்டரோட உறவினர், எங்களுடைய சொந்தக்காரெல்லாம் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் அந்த நேரத்தில் நன்றினை தெரிவித்துக் கொண்டு, மெட்டுக்கு பாட்டு ஏதோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இவங்கெல்லாம் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் ஆன, இவங்க வீட்டில் ஒன்றும் மோதவும் முடியாது, பயமாக இருக்குது. திடீர்னு ஒரு 5 பேர் ஒருத்தராக வந்து வருவங்களாம் கவிஞராகவே வந்துக்கிறாங்க மேடைக்கு, நம்மளுக்கு பயமாக இருக்குது. ஆகையால் இனிமேல் மெட்டுக்கு எதிர்ந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு
சினிமா மெட்டு எழுதினேன். இவங்க எழுதி ஹிட் பண்ண பாட்டு. நேற்று ஒரு ரெக்கார்டிங் தேட்டருக்கு போனேன். போயிட்டு நான் ரொம்ப நைட்டு அங்கேயே படுத்துட்டேன். ரெக்கார்டிங் தேட்டரில் மழை நேரம் என்பதால் ரெக்கார்டிங் தேட்டரில் படுத்துட்டேன். ஒரு மெட்டு பாடல் தான் அது. ஓஹோ எந்தன் பேபி நீ வாரா எந்தன் பேபி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வேறு அந்த வரி பாடுறதுக்கு பயமாகுது. ஏன்னா புலமை பற்றின ஐயா அவர் வந்து ஏக்தோ தீன் சார் ஒத்துக்கடி அந்த பாட்டு எழுது தயவுசெய்து நிற்குங்க அப்படின்னு சொன்னார். பயமாக இருக்குது எங்களுக்கு. நான் அப்படிலாம் கிடையாது. வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி ஆகிற பொருளெல்லாம் பற்றி தான் பாடியிருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பாடல் அந்த ஓஹோ எந்தன் பேபி பாடினேன். சைனா போன போல ஏண்டி சவுண்டா கத்துற உங்க நைனா கிட்ட சொல்லி என்ன ரவுண்டா கட்டுற. சைனா போன போல ஏண்டி சவுண்டா கத்துற உங்க நைனா கிட்ட சொல்லி என்ன ரவுண்டா கட்டுற. நீ கோவா மெயிலுமா நான் குட்ஸு ரயிலுமா. நீ கோவா மெயிலுமா நான் குட்ஸு ரயிலுமா. கேச நடத்தாமலே கொடுத்துட்ட 6 மாசம் ஜெயிலுமா. நான் அட்வொகேட் இருந்துட்டும் சொல்லினேன். அவங்க சமுதாய கருத்துலாம் சொல்லினேன். நான் வக்கீல் இருந்து சொல்லினேன். அடிக்கடி ஜெயிலு எஃப்ஐஆர் போட்டேன், ரிலீஸ் ஆகிட்டேன், ஜாமீனில் வந்துட்டு நான் அடிக்கடி சொல்லினே இருக்கணும். இன்னொரு வரி வந்து பெண்களை வந்து எதிர்த்து சொல்லணும் அப்படின்னு கிடையாது. கானா பாடல் என்னமே கிடையாது. அப்படி கிடையாது. கானா பாடல் எச்சரிக்கை விடுப்பது தான் கானா பாடல். நீங்கள் ஹோட்டலில் போனீங்கன்னா பொண்ணுங்க எல்லாம் கறியை சாப்பிட்டு எலும்பு தான் நம்மளுக்கு நம்ம தான் சாப்பிட்டுக்கிறோம். ஏன்னா பில்லு காட்டுறாள் நம்ம தான் அதிகமாக சாப்பிட மாட்டோம். எதையுமே நம்ம ஆர்டர் பண்ண மாட்டோம். ஒரே எலும்பு 60 ரூபா கட்சின்னு இருப்பான். ஏன்னா ஆர்டர் பண்ண மாட்டான். பணம் வந்தால் பில்லு காட்டணும். அது ஒரு வரியில் பாடினேன். வெட்டு ஒன்று துண்டு 2 வெட்டி போடுற உங்க வீட்டு டாக போல என்ன கட்டி போடுற. வெட்டு ஒன்று துண்டு 2 வெட்டி போடுற உங்க வீட்டு நாய போல என்ன கட்டி போடுற. காதல பண்ணிட்டு ஏண்டி கால வாருற. காதல பண்ணிட்டு ஏண்டி கால வாருற. நீ கரிய நல்லா துண்ணுட்டு எனக்கு எலும்ப போடுற. ஆகையால் இன்னும் என்னுடைய சீனியர்ஸ் மூத்தவர்கள் அப்பா அவங்களாம் இன்னும் நிறைய ஆண்டு காலம் இந்த தமிழ் மண்ணில் வாழணும். தமிழுக்காக நிறைய கவிதைகள் எழுதணும். அவங்க எழுதித்தான் நான் வந்து 5 நிமிஷத்தில் பாட்டு பேமெண்ட் வாங்கி நான் போயின்னு இருப்பேன் டீசெண்டாக. பயமாக இருக்குது எழுதுனா. சந்தத்தில் உட்காரல சார், மீட்டரில் உட்காரல சார், நான் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளால். அதில் இனிமேல் இவங்க வந்து 100 ஆண்டு காலம் வாழணும். நிறைய பாடல் தமிழ் உலகத்தில் எழுதணும். சமுதாய சிந்தனைக்குரிய பாடல்கள் எழுதிட்டோம். நான் அதை சந்தில் பூந்து பாடிட்டு நான் பேமெண்ட்டை தட்டின்னு போயிட வேண்டியதுதான். ஆகையால் அழைப்பின் ஏற்று வருகை தந்த அனைவருக்கும் இந்த நேரத்தில் என் சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. ரொம்ப நன்றி சார். ஆக்சுவலி நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு கேட்ட ஸ்பீச் தான். கரெக்டா? பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் இந்த நனையாத மழையே அந்த படக்குழுவின் சார்பாக என்னையும் சேர்த்து கொண்டு உங்கள் அனைவருக்கும் முதல் கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னென்ன பேசணும்னு நினைக்கிறோம், எத்தனையோ பேசணும்னு நினைக்கிறேன். நான்லாம் பேசக்கூடாதுங்கிறதுக்காகவே வர்றவங்க. ஏன்னா பேசணும்னா நாங்கள் எதுக்காக பேசணும்னா ஒரு இது பாடல் வெளியீட்டு விழா. இந்த மேடை வந்து ஒரு சரியான மேடை. ஏன்னு கேட்டால் உண்மையிலேயே ஒரு கேசட் வெளியீட்டு விழாவுக்கு புலமைப்பித்தன் அண்ணா அவரை கூப்பிட்டது, முத்துலிங்க அண்ணனை கூப்பிட்டது, அறிவுமதியை கூப்பிட்டது, இந்த மாதிரி பாடலாசிரியர்களை அழைத்து அந்த விழாவை நடத்துறது உண்மையிலேயே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. ஏன்னா இது இந்த மேடை வந்து அவர்களுக்கு சொந்தமான மேடை. இது இந்த கேசட் ரிலீஸ் எப்பவுமே இந்த மாதிரி பண்ணாங்கன்னா எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இந்த மேடை அமைஞ்சிருக்கு.
வரும்போது இந்த மேடையில் அமரும் போது நம்ம எதுக்கு மேடைக்கு போகிறோம், அங்கே எல்லாத்தையும் பார்க்குறோம். நம்ம பார்க்க விரும்புகிற ஆளுக விரும்பாத ஆளுக யாராக இருந்தாலும் வந்தவங்களை பார்த்து கை குலுக்கிட்டு வந்துடுறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இங்கே வந்தேன். வரும்போது பார்த்தா உண்மையிலேயே புலமை பெற்ற அண்ணனை பார்த்த உடனே ஒரு சந்தோஷப்பட்டேன். முத்துலிங்க அண்ணனை பார்த்த உடனே சந்தோஷப்பட்டேன். எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம். அது இந்த படத்தில் கிச்சாஸ் வந்து நான் 1982 நான் பயணங்கள் முடிவதில்லைங்கிற ஃபர்ஸ்ட் படம் பண்ணுறேன். அப்போ இருந்து நான் அவரை பார்த்துட்டு இருக்கிறேன். இன்னைக்காவது ஒரு படத்தில் நம்ம கூட அவரை வச்சு பண்ணணும்னு ஆசைப்பட்டு இதுவரைக்கும் பண்ணாமையே போயிட்டேன். அப்படி ஒரு நல்ல திறமையான சுறுசுறுப்பாக அசிஸ்டண்டாக இருந்ததுலேருந்தே அவர் மேலே ஒரு கண் இருந்தது. எங்கூட ராஜராஜன் சேர்ந்த மாதிரி அவங்க வேற வேற திசையில் போனதுனால அவங்கள வச்சு ஒர்க் பண்ண முடியல. அவ்வளவுதானே ஒழியா வேற ஒன்றும் இல்லை. இந்த விழா மேடையில் அமர்ந்திருக்கும் தயாரிப்பாளருக்கும் இயக்குநர்களுக்கும் இந்த பாடலாசிரியருக்கும் இசையமைப்பாளர் நடிகர்கள் எடிட்டர் எல்லாம் வந்து அவங்க அப்பா காலத்திலிருந்து வந்த மாதிரி பாஸ்கர் சார் எனக்கு எடிட் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் சீனிவாஸ் கிருஷ்ணன் அவங்க பையன் நமக்கு பண்ணாங்க. அவங்க கிட்ட ஒர்க் பண்ணவர் அவரும் நம்ம படம் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி எல்லாரையும் ஒன்னா சந்திக்கும் போது இந்த மேடையில் இது நான் பேசுறது ஒரு நன்றியுரை மாதிரி பேசுறதுக்கு தான் வந்தேன். ஏன்னா நான் என்னென்ன பேசணும்னு நினைச்சேன்னா எல்லாம் புலமை பித்தன் வந்து கெடுத்துட்டாரு. ஏங்க இவ்வளவு வயசாகி இவ்வளவு நல்லா பேசுனா அப்புறம் நானெல்லாம் என்னத்தை பேசுறது? நான் கோயம்புத்தூர்காரங்கிறத மட்டும் சொல்லிட்டார ஒழிய எனக்கு வயசாக, அதாவது அண்ணா வந்து எப்பவுமே ஒரு மரியாதையான ஆள். அவர் எழுதின வார்த்தைகள் வந்து அவ்வளவு நல்ல நல்ல வார்த்தைகளை எல்லாம் சொல்லியிருக்காரு. இங்க வந்து பார்த்தா நம்ம ஏதோ எல்லாரும் ஆளுக தெரியாது நம்ம வந்து பேசிட்டு போயிடலான்னு பார்த்தா எல்லாருமே பிரமாதமா பேசுறேன். என்ன பண்றது? நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாம பாருங்க. கானா பாலா என்ன மாதிரி பேசுறாரு அவரு. சும்மா அவங்கள மாதிரி எல்லாம் கதை வைக்கலாம், எங்களுக்கு பேச தெரியாது. நாங்கெல்லாம் கதை எழுதுற ஆளுங்க. கதை எழுதுறதோடு சரியே ஒழிய வேற எந்த மாதிரி நாங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து இங்க வந்து ஸ்டேஜில் வந்து நின்று கதை விடுற ஆளு கிடையாது. ஏதோ இவர்கிட்ட கேமராமேன் கிட்ட கதை சொல்லுவோம், இளையராஜா கிட்ட கதை சொல்லுவோம். அந்த மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையை வச்சிருக்கிறோம். இந்த மாதிரி மேடையில் வந்து சொல்றது கிடையாது. இதுல வந்து ரொம்ப இங்க வந்து விழா மேடையா வந்து அமைஞ்சது வந்து இந்த கேசட் வெளியீட்டு விழாவுக்காக நாங்க வந்தோம். இது ஒரு தமிழ் மன்றமா ஆக்குனது வந்து புலமை பித்தன் தான். அவருக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எந்த இடத்துலையும் அந்த தமிழை ஞாபகப்படுத்துற ஒரு ஆளாதான் அவர் இருந்திருக்காரு. எந்த மேடையில எந்த இடத்துல போனாலும் அவரு எந்த விதத்துல பேசி வந்தாலும் கடைசியா அந்த பிரபாகரன் அந்த தமிழ் இந்த ரெண்டையும் டச் பண்ணாம அவர் வாழ்ந்ததில்லை. நாங்களும் ஒரு போராளி தான். போராளியா இருந்தாலும் அவங்க தான் இன்னைக்கு நமக்கு வழிகாட்டியா இருக்கணுங்கிறதுல தான் நாங்க கவனமா இருக்கிறோம். மேடையில பேசும்போது இவரு அறிவுமதி அவர்கள் ஒரு வரியை மாத்தினாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எப்பவுமே ஒரு வரிக்கு ஒரு 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 சின்ன வரி தான், அந்த வரியில எவ்வளவோ அர்த்தங்கள் இருக்கும். நான் முதல் படம் பயணங்கள் முடிவதில்லை பண்றேன். அதுல முதல் சாங் இருக்காண்டு இளைய நிலா பொழிக்கிறதுங்கிற பாட்டு தான் முதல் நாள் ரெக்கார்டிங். அந்த பாட்டு எழுதின ஒரு வைரமுத்து. அந்த பாட்டு அவர் எழுதும் போது எழுதுனது வந்து சலவை நிலா பொழிகிறதுன்னு தான் எழுதினாரு. சலவை நிலா பொழிகிறதே, சலவை நிலா பொழிகிறதேன்னு எழுதினார். இளையராஜா வந்து அது நல்லா இருக்குது வச்சுக்கலாம் அப்படின்னாரு. இல்லை சார் சலவை நிலான்னு ஒன்று எனக்கு அது பெருசா பிடிக்கல சார் அப்படின்னு சொன்னேன். என்னையா ஒரு நிலவைவே செலவு செஞ்சு ஒரு இதுவரைக்கும் எழுதாத ஒரு வார்த்தை, ஒரு புது வார்த்தை அந்த மாதிரி எழுதியிருக்காங்க, அது ஏன் நீ நல்லா இல்லைங்கிற? நிலவைவே செலவு செய்யறதுங்கிற ஒரு வித்தியாசமான விஷயம் தான் ஐயா அப்படின்னா. இல்லை சார் சலவை நிலான்னு ஒன்றும் தோபிக்காரன் தான் எனக்கு ஞாபகம் வருது. என்னுடைய கதாநாயகி வந்து யாரோ துவைச்சு காய போட்டு காய்ஞ்சி தேய்ச்சி இஸ்திரி போட்டு மடிச்சு வச்ச மாதிரி எனக்கு ஃபீலிங் இருக்கு அப்படின்னா. என்னையா எப்படி சொல்ற? ஓ அது அப்படியெல்லாம் நீ நினைக்கிறியா? அன்னைக்கு அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா,
அப்போ வைரமுத்து சார், நான் முதல் படமா இருந்தாலும் அவர் நல்லா வந்துட்டாரு. அவர் சொன்னார், சுந்தரராஜன் உங்களை விட புத்திசாலி தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னா. இருக்காங்க சார், முதல் எனக்கு புரிஞ்சாதானே நான் வந்து மக்கள்கிட்ட அதை கொண்டு போய் எடுத்து சொல்ல முடியும், அதனால நீங்க மாத்தி கொடுங்க அப்படின்னு. உடனே அவரு சரி ஓகே இளைய நிலா பொழிகிறதுன்னு எழுதி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் இளைய நிலா பொழிகிறதுன்னு வந்தது. ஒருவேளை இளைய நிலா இல்லாம சலவை நிலாவுனே இருந்திருந்தா இந்த இளைய நிலாவினுடைய சுகம் அதுல வருமா? அது எனக்கு தெரியல. அந்த மாதிரி சில வார்த்தைகள் வித்தகர்கள் அதுல வந்து அவங்கெல்லாம் சக்கரவர்த்தி, தம்பி அறிவுமதி வந்து சிற்றரசனா இருந்தாலும் அவங்களுடைய பள்ளிகள்ல பழுந்து அவங்களுடைய நிழல்கள்ல அவங்க பேசின தமிழ்ல அவங்க பேசின மேடைகள்ல அதே இடங்கள்ல நின்ன வந்த பவர் தான். இப்ப நான் இதெல்லாம் பேசணும்னு வரல, ஆனா வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து என்னன்னா இவங்க எல்லாம் நின்று இந்த மைக்க பிடிச்சி பேசுறாங்களே, அந்த இடத்துல நிற்கும் போது நம்மளும் ஏதாவது பதிவு பண்ணணுங்கிறதுக்காக இது பண்றோம். அதே மாதிரி முத்துலிங்க என்ன சொல்லும் போது சொன்னாரு, மணி ஓசை கேட்டு எழுதுங்கிற பாட்டு அவர் தான் எழுதினாரு. அந்த பாட்டுல வந்து இருமிட்டே ஹீரோ பாடுவான், மணி ஓசை கேட்டு எழுந்து இருமல். அது எஸ்பி பாலசுப்ரமணியன் அவ்வளவு பிரமாதமா பாடி இருப்பாரு. அந்த பாட்டு நிறைய பேத்துக்கு இதுல இருக்கிற பாதி பேத்துக்கு அந்த பாடல் தெரியும். கோயம்புத்தூர்ல ஒரு காலேஜில் ஒரு ஃபங்க்ஷனு, அதுல வந்து இசை நிகழ்ச்சி மாதிரி அந்த காம்படிஷன் நடந்திருக்குது. இப்பதான் கல்ச்சர் ப்ரோக்ராம்னு நடக்குது, அதுல நடந்திருக்கு. அதுல இந்த பாட்டு பாடி இருக்காங்க. அதுல உண்மையாவே ஒரு நீதிபதி அந்த பாடல்களுக்கு அதுக்கு தலைமை தாங்கி இருக்காரு. நான் அந்த நிகழ்ச்சியில கலந்துருக்கிறேன். நம்ம பாட்டெல்லாம் முடிஞ்சது. யாருக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ்னு பார்த்தா இந்த மணி யோசை கேட்டு எழுந்துன்னு பாட்டு பாடினவன் நல்லா பாடினான். அந்த பாட்டு அந்த இருமல் எல்லாமே அவ்வளவு பிரமாதமா பாடினாரு. அவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான் கிடைக்குன்னு எல்லாரும் நினைச்சோம். ஆனா அவனுக்கு தேர்ட் பிரைஸ் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கல, செகண்ட் பிரைஸ் ஆவது கிடைக்குன்னு நினைச்சா அதுவும் கிடைக்கல. தேர்ட் பிரைஸ் தான் அந்த பாட்டுக்கு. அவ்வளவு அருமையான பாட்டு, அருமையா பாடுனா அந்த பையன். எனக்கு அப்புறம் எல்லாம் பிடிச்சி போச்சு. ஜட்ஜு உண்மையாவே நீதிபதியா இருக்கிறவர் தான் அதுக்கு தலைமை தாங்கி இருக்காரு, அவருக்கு அந்த பரிசு கொடுத்திருக்காரு. நம்ம இதை ஒன்றும் பேச முடியல, பேசாம வந்துட்டேன். முடிஞ்சு வெளியே வரும்போது அவரையும் நானும் மீட் பண்ண வேண்டிய ஒரு சந்திக்க சந்தர்ப்பம் கிடைச்சது. அதனால வேற வழி இல்லாம அவர்கிட்ட கேட்டேன், ஏங்க நீங்க அந்த பாட்டு பாடினவுக்கு பரிசு கொடுத்தது வேற ஒருத்தருக்கு முதல் பரிசு கொடுத்தது, இரண்டாவது பரிசு கொடுத்தது, அதெல்லாம் நான் தப்புன்னு சொல்ல வரல. இந்த பையன் நல்லா பாடினானே, இந்த பையனுக்கு முதல் பாட்டு கொடுக்காம ஏன் மூணாவது பரிசு அந்த பையனுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா, அவர் சொன்னது அந்த பையன் நல்லா பாடினான், பிரமாதமா பாடினான், அவனுக்கு தான் முதல் பரிசு கொடுக்கணும்னு நான் நினைச்சேன். அவன் பாடும்போது இடையில கிருமிட்டாயா. பாட்டு இருமல் பாட்டு. அவரு அந்த பாட பார்க்கல. தானா பாலா ஃபீல் பண்ண மாதிரி தேவா பீக்கில் இருக்கும்போது அவர் வந்திருந்தாருன்னா நிறைய பாட்டு பாடி இருப்பாரு. இப்ப வேற டென்ட்ல வேற வழியில போகும்போது அவர் எல்லாத்தையும் கலெக்ஷன் பண்ணிட்டு போகணும்னா முடியுமா? அது எல்லாமே வித்தகர்கள். பாடலாசிரியருங்கிறது வந்து நமக்கு கிடைச்ச ஒரே ஒரு படம். அந்த படத்தினுடைய முகவரி வந்து பாடல். அந்த பாடல் தான் படத்துக்கு. ஒரு படத்தை வந்து துலாபாரமும் காதலிக்க நேரமொழியும் ரெண்டு ரிலீஸ் ஆகுது கோயம்புத்தூர்ல. இது டிலைட் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது, அது ராயல் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. துலாபாரம் படத்தை ஒரு தடவை பார்க்கிறோம், காதலிக்க நேரமில்லை படத்தை 25 தடவை பார்க்கிறோம். அதுக்கு என்ன காரணம்னா பாட்டு. காமெடியும் பாடலும் இருந்தா படத்தை திரும்ப திரும்ப மறுபடியும் வந்து பார்ப்பாங்க. அந்த பாட்டு நல்ல பாட்டா இருந்து நமக்கு மனசுக்கு பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நிச்சயமா எத்தனை தடவை வேணாலும் 100 தடவை பார்த்தவங்க எல்லாம் இருக்காங்க. நம்ம படத்தையே 10 தடவை 50 தடவை பாடல்களுக்காக பார்க்கிறோம். ஆடை கட்டி வந்த நிலவேன்னு ஒரு பாட்டு, அமுதவல்லிங்கிற படம். ஒரே ஒரு வாரம் தான் அந்த படம் ஓடுச்சு அப்பவே. ஆனா அந்த பாட்டு ஆடை கட்டி வந்த நில, அந்த பாட்டை இன்னும் பதிவு பண்ணி கேட்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா பாடலுங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையில ஒரு இன்றியமையாத விஷயம். லவ் பண்றனால ரோட்ல போகும்போது பாடிட்டு போறது இல்லை. லவ் பண்ற எல்லாருமே பாட்டுல பாடிட்டு தெரியறது இல்லை ரோட்ல. இருந்தாலும் அவன் எழுத முடியாது, அவன் பாட முடியாது. அது சினிமா மூலியமா வெளியே வரும்போது அதை ரசிக்கிறான், அதை அவன் மனப்பாடம் பண்றான், பாடிக்கிறான், மனசுக்குள்ளார பாடுறான், அதை பல தடவை பார்க்கிறான். அதனால ஒரு பாடல் ஒரு படம் வெற்றி அடையணும்னா
அதனுடைய முகவரி பாட்டு. அந்த பாட்டினுடைய நிகழ்ச்சியை நடத்தும் போது கரெக்டா இந்த நம்ம புலவர் ஐயாவையோ இவங்களை எல்லாம் கூப்பிட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்துறத நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுலயே அவர் சொன்னது வந்து தமிழ்ல வந்து வரணும் அப்படின்னு. இவர் நினைக்க மாதிரி பாலா சொன்ன மாதிரி நம்முடைய சந்தர்ப்பத்தை அடுத்தவங்க கட்டேச்சு போயிடுவாங்க, அப்படி எல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவருக்கு திறமை இருக்கு, அவருடைய திறமையை யாரும் தடுக்கவே முடியாது. ஒரு தடவை அம்மன் கோயில்களுக்கான கம்போசிங்ல இருக்கான், டிஎம் சவுந்தரராஜா அங்கே வந்திருந்தார் கொடைக்கானலுக்கு, இளையராஜா நானும் கம்போசிங்ல இருந்தான். இந்த சைடு வந்தவர் நம்ம இப்போ பாட்டெல்லாம் டைரக்டர் ஆயிட்டாரு, சுந்தரராஜன் படத்துல பாட்டெல்லாம் நல்லா வருது அப்படிங்கிறதுக்காக டிஎம் சவுந்தரராஜா ஐயா பார்க்கணும்னு சொன்னாருன்னு சொன்னாங்க. அவர் ரூம்ல இருக்காரு. நான் போய் பார்த்தேன் அவரை. நானா அவரை போய் பார்த்து, ஐயா நீங்க என்ன பார்க்க வரல, என்ன நான் உங்களை பார்க்க வரணும், உங்க பாடல்களை எல்லாம் பார்த்து இதுதான். அப்போ ஒளி நிகழ்ச்சி ஓடிட்டு இருக்குது. அது இந்த பாட்டு நான் ஆணையிட்டால் பாட்டு அவருடைய பாட்டு ஓடிட்டு இருக்கு. அந்த பாட்டு முடிஞ்ச உடனே அவர் ஆஃப் பண்ணிட்டு சொல்றாரு, அவர் சொன்ன விஷயத்தை அப்படியே சொல்றாரு, அது யாராவது தப்பா நினைச்சுக்க வேண்டாம். அவர் சொன்னது, எம்ஜிஆர் பாட்டு பாத்தியா, நான் என்னுடைய வாய்ஸ் இதுல சேராம இருந்திருந்தா இது எப்படி இருக்கும், வாய்ஸ் இல்லாம இந்த பாட்டை கேட்டா நல்லா இருக்குமா, என்னுடைய வாய்ஸ் சேர்ந்ததுனாலதான் நல்லா இருக்கும், நான் அதுக்கு ஒரு கம்பீரமே வந்தது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையை சேர்த்து சொன்னாரு, நான் பாடியே எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டர் ஆக்குனேன் அப்படின்னு சொன்னாரு. நான் திடீர்னு அவர்கிட்ட கேட்டேன், சிவாஜி கூட தான் நீங்க பாடினீங்க, அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகலையே அப்படின்னு. உங்களுக்கு நீங்களே 3 படம் ஹீரோவா நடிச்சு நீங்களே 3 படத்துலயும் பாடினீங்களே, நீங்க ஹீரோவாகலையே அப்படின்னு. அந்த மாதிரி யாருக்காக யாரு பாடினாலும் யாருடைய புகழையும் யாருடைய இதையும் தடுக்கவே முடியாது. பாலா நீங்க அதெல்லாம் கவலையே படாதீங்க, உங்களுக்கு ஒரு சிறப்பான வாய்ஸ் இருக்குது. சாராய் குடிக்கிறக்கே கூப்பிட்டாலும் இப்ப வீதியா சாராய் கடை ஓபன் பண்ணிருக்காங்களா, அதுக்கு என்ன பண்ணுவீங்க நீங்க? அதனால அதை பத்தி எல்லாம் கவலையே பட வேண்டாம். இந்த விழாவுக்கு வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறது காரணம், ஒரு தமிழ் விழாவா இருக்கட்டும், தமிழை வந்து கரெக்டா எழுதுங்க. இன்னும் யாராருக்கு என்னென்ன தோணுதோ அந்த விஷயங்களை எல்லாம் எதிர்கால நமக்கு முன்னால எம்ஜிஆர் சொல்லிட்டு போனதோ, சிவாஜி சொல்லிட்டு போனதோ, வள்ளுவன் சொல்லிட்டு போனதோ, பெரியார் சொல்லிட்டு போனதோ எல்லாமே வந்து பிற்காலத்தில் நமக்கு யூஸ் ஆகிறதுக்காக தான் சொல்லிட்டு போனாங்க. யாரும் நமக்கு அதை அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காக சொல்ல வரல. சிலருக்கு தெரியாத விஷயங்களை நம்ம சொல்லியே ஆகணுங்கிறதுக்காகவே சில விஷயங்கள் இருக்கு. அவருடைய நம்முடைய தமிழை வந்து யாரும் அழிச்சிட முடியாது, யாரும் அழிக்கவும் விட மாட்டாங்கிறது வேற. ஆனா அழிச்சிடக்கூடாதுங்கிறதுல வந்து நம்ம கவனமா இருக்கவங்கிறதுக்கோசரம் தான் அந்த விஷயத்தை எல்லாம் அவர் சொல்றாரு. ஆனா நமக்கு என்ன பண்ணினாலும் நம்ம கொஞ்சம் கவனம் குறைவா தான் இருக்கிறோம். இது வந்து ஆனந்த விகடன்ல ஒரு நாள் ஒரு பத்திரிகை, அந்த பத்திரிகையில் ஒரு விஷயம் எழுதியிருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அதுல வந்து ஒரு பேட்டி எடுத்திருந்தாங்க. அந்த பேட்டி எடுத்தது வந்து ஒரு பிச்சைக்காரனை கூப்பிட்டு பேட்டி எடுத்திருந்தாங்க. அவன் கேட்டான், ஏங்க நானே பிச்சைக்காரன், என்ன ஏங்க பேட்டி எடுக்கிறீங்க அப்படின்னா, இல்ல தர்பூசி பழம் வைக்கிறவனை பேட்டி எடுத்தான், இறந்த பழம் வைக்கிறவனை பேட்டி எடுத்தான், கொய்யா பழம் விற்கிறவனை பேட்டி எடுத்தான், இந்த மாதிரி எது காய்கறி விற்கிறவனை பேட்டி எடுத்தான், எல்லாமே பேட்டி எடுத்தான். அது மாதிரி லிஸ்ட்ல தான் இதையும் எடுக்கிறான், அதனால அவங்கள பேட்டி எடுக்கிறா அப்படின்னா, சரி எடுத்துக்கங்க அப்படின்னா. நீங்க எந்த வயசுல இருந்து பிச்சை எடுக்கிறீங்க அப்படின்னா, நான் 10 வயசுல இருந்து பிச்சை எடுக்கிறேன். எப்படி எடுத்தீங்க அப்படின்னா, இல்லை எங்க அப்பா பிச்சை எடுத்துட்டு இருந்தாரு, அவரு கூட சேர்ந்து 10 வயசு இருக்கும்போது நானும் கை நீட்டினேன், எனக்கு பிச்சை போட்டாங்க, அதுல இருந்து நான் பிச்சைக்காரன் ஆகிட்டேன். உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத சம்பவம் ஏதாவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னா, நானே பிச்சைக்காரன், என் வாழ்க்கையில என்னங்க மறக்க முடியாத சம்பவம் ஏதாவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னா, ஒரு சம்பவம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அப்ப எனக்கு 20 வயசு இருக்கும். என்னுடைய 20 வயசுலயே இன்னொரு பொண்ணும் பிச்சை எடுத்துட்டு இருந்தது. 2 பேரும் பிச்சை எடுக்கும் போது அடிக்கடி பார்த்து நாங்கள் லவ் பண்ணிட்டோம். 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டோம். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பாலத்துக்கு கீழே ஒரு சாக்கு போட்டு குடும்பம் நடத்துவோம். குடும்பம் நடத்திட்டு காலையில் எழுந்திரிச்சு அவ தனியா பிச்சை எடுக்க போயிடுவேன், நான் தனியா பிச்சை எடுக்க போயிடுவேன். போயிட்டு சாயந்தரம் வந்த உடனே அவன் அழுக ஆரம்பிப்பா. ஏன் அழுகிற அப்படின்னா, என்னங்க பொழப்பு இது, நீங்க தனியா பிச்சை எடுக்க போக வேண்டியதா இருக்குது, நான் தனியா பிச்சை எடுக்க போக வேண்டியதா இருக்குது அப்படின்னா. பின்ன என்ன 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டு போய் பிச்சை கேட்டோம்னா யாராவது பிச்சை தருவாங்களா? அதனாலதான் தனித்தனியா போய் பிச்சை எடுக்க வேண்டியது இருக்குன்னு. இப்படியோ ஒரு 2 வருஷம் ஓடிச்சு. 2 வருஷம் ஒரு நாள் கழிச்ச ஒரு நாள், நான் கூட வாழல, நான் வேற ஒருத்தன் கூட போறேன் அப்படின்னு. வேற ஒருத்தன் போறேன்னா அவனும் பிச்சை எடுக்கிறவன் தான். அவன் பழனி அடிவாரத்துல பிச்சை எடுக்கிறவன், இவன் தெருவா நடந்து பிச்சை எடுக்கிறவன். அவ சொல்லும் போது கஷ்டமா இருந்தது. சாயந்தரம் அவ திரும்பி வரல. அவ என்னை விட்டு போகும்போது 22 வயசு.
இன்னைக்கு எனக்கு 72 வயசு. அன்னைக்கு என்னைக்கு அவ என்னை விட்டு போனாலா அன்னையிலிருந்து இந்த 50 வருஷமா ஐயா சாமி பிச்சை போடுங்கன்னு ஆம்பளை கிட்ட பிச்சை கேட்டிருக்கிறேன் ஒழிய அம்மா தாயே பிச்சை போடுன்னு எந்த பொம்பளை கிட்டையும் நான் பிச்சை கேட்டதில்லைன்னு. அந்த பிச்சைக்காரனுக்கு இருக்கிற ரோச தமிழனுக்கு இல்லைன்னா உருப்படவே மாட்டான். நன்றி, வணக்கம்.